நார்மல் மூடுக்கு மாறுறீங்களா? ஆ சீக்கிரம் சீக்கிரம். என்னடா இவங்க 2 பேரும் வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் விஷ் பண்ணதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். எல்லாரும் வீட்டில் சாமி கும்பிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. வீடியோ பார்க்கறதுக்கே டைம் இருக்கானு தெரில. ஸோ அனைவருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். ஓ, நான் மறந்தே போயிட்டேன். அதுக்கு தான் நம்ம எல்லாம் ஒன்றா அசம்பிள் ஆயிருக்கோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமன்சாஸ் கார்ட்டூன் ஃபேமிலி மூலயமா எல்லாருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். சாமி கும்பிட்றதுல வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. சாரி, ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபஸ்ட்லேயே பேசியிருக்கணும், ஆனால் மறந்துட்டேன். அதனால தான் லாஸ்ட்டில் சாரி. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். என்னடா சக்தி கார்த்திக் காமிச்சாங்க உடனே வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்காதீங்க. கண்டினியூட்டி இருக்குது. பட் ஆனால் நாளைக்கு வீடியோ வராது, ஃப்ரைடே தான் வீடியோ வரும். இன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியல, கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து போட்டேன். என்னோடய வாய்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு. அதோட 2 நாள் லீவ் ஆகிடுமே அப்படின்றக்காக தான் இன்றைக்கி வீடியோ கொடுத்துருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வராது, ஏன்னா எல்லாருமே லீவில் இருக்காங்க. வீட்டில் ஒர்க்கும் அதிகமாக இருக்குது, அதனால் நாளைக்கு வராது. ஃப்ரைடே கண்டிப்பாக வீடியோ வரும். அதில் சக்தி கார்த்தியோட பார்ட் கண்டினியூ ஆகும். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜீவன் சந்தியா மிஸ்ஸிங் சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோவில் கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஆல்ரெடி போன 2 எபிசோட்லேயும் எங்களோட ஸ்டோரி தான் அதிகமாக இருந்தது. ஸோ ஸ்டோரியும் மூவ் பண்ணோம்ல, அதுக்காக தான் அட்மின் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ டெய்லியும் எல்லா பேரும் எதிர்பார்க்க முடியாது. ஆல்ரெடி லாஸ்ட் 2 எபிசோடில் எங்களோட ஸ்டோரி அதிகமாகவே இருந்தது. அதனால தான் இப்போ விஷ் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். சக்தி கார்த்திகை மட்டும் விஷ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஜீவன் மிஸ்ஸிங் சொல்லுவீங்க. அதுக்காக தான் இந்த பார்ட்டுக்கு அவங்கள எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அர்ஜுன் கையில் எனக்கு வீடியோ ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லா பேரையும் டெய்லி காமிக்க முடியாது. அதனால தான் 2 பேர் அட்லீஸ்ட் ஒரு பேராது, ஏன்னா டைமிங் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு பேராக டெய்லி காமிப்பேன். ஸோ சாரி. உங்ககிட்ட பேசணும்னு நினச்சோம், இன்றைக்கி பேசலாமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் இதை கேட்குறோம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஜீவன் சந்தியாவுக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஜீவன் சந்தியாவோட பேர் அவங்க வீடியோவில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் அவங்க ஒரு நாள் ஸ்கிப் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஆக்சுவலாக மற்ற எபிசோட்ஸ்க்கெலாம் கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஏன் உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கலையா? ஏன் இதை நாங்கள் கேட்குறோன்னா, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ரெகுலராக கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க. திடீர்னு ஜீவன் சந்தியாவுக்கு மட்டும் கமெண்ட் கொடுத்துட்டு மற்ற நாள் சப்போஸ் அந்த பார்ட் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா அவங்க அவ்வளோவா, அதாவது ஜீவன் சந்தியாவை அன்றைக்கி வீடியோவில் காமிக்கலைன்னா அப்புறம் அந்த வீடியோக்கு வந்து அவங்க கமெண்ட் கொடுக்கல. அதனால தான் கேட்குறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜீவன் சந்தியா மட்டும் தான் பிடிச்சிருக்கு, ஸ்டோரி பிடிக்கல அப்படியோன்ற டவுட் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் கேட்குறோம். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டோரி எப்படி போகுது, போராக போகுதா இல்லை நல்லா போகுதா, அந்த மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருக்கனால நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் எங்களுக்கு தெரியல, ஒருவேளை ஸ்டோரி பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறோம். எது வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேத்திக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜீவனும் உங்கள் அம்மாவும் பேசியிருப்பாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் நேற்று கமெண்ட் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதாவது ஜீவன் சந்தியாவை லைக் பண்ணுறவங்களே அதுக்கு கமெண்ட் கொடுக்கல. அப்போ நான் நினைக்கிறேன் அதை அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தடுத்த இது போயிட்டாங்கன்னு எங்களுக்கு பார்க்க தெரியுது. ஏன்னா அவங்க லைக் பண்ணுறவங்களே கமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவ்வளோவா அதுக்கு பெருசாக எதுவுமே சொல்லலை. அதனால தான் ஒருவேளை அந்த பாட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்களோ அப்படின்னு தோணுது. ஸ்டோரினா எல்லாமே தானே இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறோம். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து எங்ககிட்ட சொல்லுங்கள். ஸ்டோரி நல்லா இல்லை, பிடிக்கல, இல்லை நல்லா இருக்குது, இல்லை போராக போகுது, டல்லாக போகுது, ஸ்லோவாக போகிறீங்க, இல்லை ஸ்டோரியை மூவ் பண்ணாமல் இருக்கீங்க, இவங்க பேரண்ட்ஸை மட்டுமே காமிச்சிட்ருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ வீடியோஸ்க்கு நிறைய 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 வியூஸ் குறைஞ்சிருச்சு. ஆனால் அது ஏன் தான் தெரியல. எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே நீங்கள் போய் பார்த்தா தெரியும், நிறைய வியூஸ் குறைஞ்சிருச்சு. ஆனால் அது ஏன் தான் தெரியல. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களும் இப்போ கமெண்ட் பண்ணுறது இல்லைன்ட்டு. ஒரு சில பேர் தான், ஒரு 5 to 6 பேர் தான், அதாவது வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரையிலும் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஊடால நிறையா பேர் டெய்லி கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்களாம் இப்போ கமெண்ட் பண்ணுறதே இல்லை. எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல. வீடியோ பிடிக்கலையா, ஸ்டோரி பிடிக்கலையா,
அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு என்ன உங்கள் மனசில் இருக்கோ அதை தயவுசெய்து சொல்லுங்கள். நான் அது மாதிரி மாற்றணுன்னா மாற்றுறேன், இல்லை என் பக்கத்தில் இருக்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் என்னன்றதை நீங்கள் சொல்லாமலே ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியுது. வீடியோ நிறைய ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக 6 to 7 hours ஆகுது. அதனால தான் சொல்கிறோம். எல்லாம் அதாவது வீடியோ வந்து அதனால தான் இப்போ நான் டைமிங் ரொம்ப குறைச்சிட்டேன். நான் 16 minutes வீடியோ போட்டாலுமே கூட உங்களுக்கு என்ன பார்ட் தேவையோ அதை மட்டும்தான் பார்க்குறீங்க, நிறைய ஸ்கிப் பண்ணுறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன என்ன உங்களுக்கு தோணும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டா ரொமான்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், சேட்னஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே கலந்து தானே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி. ஆனால் எனக்கு புரியலை, இன்றைக்கி நான் ஜீவன் சந்தியா காமிச்சா ஏன் அச்சு கையில் காமிக்கலை, ஏன் ஏன் கார்த்திக் சக்தியை காமிக்கலை அப்படின்னு கேட்குறீங்க. சரி, மறுநாள் சக்தி கார்த்திக் காமிச்சா அர்ஜுன் கையில் காமிக்கலன்னு கேட்குறீங்க. அவங்கள காமிச்சா ஜீவன் சந்தியா 2 நாள் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு கமெண்ட் போடுறீங்க. இவங்களே காமிச்சிட்டே இருந்தால் என்னால் ஸ்டோரி மூவ் பண்ண முடியல. அப்படியும் பண்ணினேன், ஒரு 1.5 weeks மேலேயே வெறும் இவங்கள மட்டுமே பேராக காமிச்சு ஸ்டோரியை மூவ் பண்ணாமே இருந்தேன். அப்படி பண்ணால் என்னால் ஸ்டோரி மூவ் பண்ண முடியாது. அதனால தான் எல்லாரையும் காமிக்கணும், எல்லாருமே ஸ்டோரியில் மூவ் ஆகி வந்துட்டே தானே இருக்கணும். இவங்களே காமிச்சா மற்ற பேர்ஸும் இருக்காங்க, ஸ்டோரியும் மூவ் ஆகலை. அதனால தான் இப்போ ஸ்டோரியை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேயும் கமெண்ட்ஸ் போடுறீங்க ஏன் இன்றைக்கி காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டோரின்னு வரும்போது மொத்தம் 7 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் காமிக்கணும். இவங்க 3 பேருக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு அதுக்கும் கம்ப்ளைண்ட் வருது. அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரியும் மூவ் பண்ணி போகணும். கண்டிப்பாக எல்லா பேரையும் ஒரே நாளில் காமிக்க முடியாது, ஒவ்வொரு பேராக தான் காமிக்க முடியும், அதை புரிஞ்சுக்கோங்க. ஜீவன் சந்தியா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, சக்தி கார்த்திகா இருக்கட்டும், கண்மணி ஜெயா இருக்கட்டும், அச்சு கையிலா இருக்கட்டும், எல்லார் ஃபேன்ஸுமே அதான் பண்ணுறீங்க. அவங்க பேர் வர அன்னைக்கு மட்டும் மெசேஜ் போடுறீங்க, மற்ற நாள்லாம் போடுறதே இல்லை. அதாவது மற்ற பேர் காமிக்கும் போது அவங்க பேர் வரலையேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா ஏன் காமிக்கலை அப்படின்னு மட்டும் கேட்குறீங்க. அதாவது ஸ்டோரின்னு இருந்தால் எல்லாமே தான் நம்ம எல்லாமே காமிக்கணும். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன பார்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஸ்டோரியாக ஒரு 20 minutes எடுக்கிறோன்னா ஒரு 10 minutes அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் ஒரு 10 minutes ஸ்டோரியாக கொண்டு போனால் அந்த 10 minutes ஸ்கிப் பண்ணிட்டு அந்த மிச்சம் இருக்கிற பேர் காமிக்கிற 10 minutes மட்டும்தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பண்ணாதீங்க. எல்லாமே ஸ்டோரி தான், எல்லாத்தையும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிற பார்க்குறோம். இல்லை எங்கள் சைடில் என்ன இருக்கோ அதை உங்ககிட்ட சொல்லுவோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வியூஸ் குறைஞ்சிருச்சு. அதான் எதனாலும் தெரியல, ஒருவேளை நான் ஸ்டோரி மூவ் பண்ணாமல் இவங்களே காமிச்சிட்டு இருக்கனால தான் வியூஸ் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்டோரி மூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதில் வந்து ஒரு நாள் சந்தியா ஜீவன் இருப்பாங்க, ஒரு 2 நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் சக்தி கார்த்திக் இருப்பாங்க, அர்ஜுன் கையில் இருப்பாங்க, ஜெய் கண்மணி இருப்பாங்க, அப்படின்னு மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க. கல்யாணம்னு ஒரு எபிசோடாக ஸ்டார்ட் பண்ணேன், பட் ஆனால் அதுக்கு எனக்கு வியூஸ் அவ்வளோவா போகவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜீவன் சந்தியாவுக்கு வந்தாச்சு. எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்க, காமிக்கலன்னு சொன்னனால அதனால தான் சொல்கிறேன். இப்படி அப்படியே ஸ்டோரி அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடுச்சு. அதனால தான் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஸ்டோரியும் மூவ் பண்ணி போகணும், ஒவ்வொரு நாளைக்கு மாறி மாறி காமிப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். என் மனசில் பட்டதை உங்ககிட்ட கேட்டுட்டேன். உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள நான் சொல்லலை, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணுறேன். அதனால தான் சொல்கிறேன். அவங்களாம் மோட்டிவான முன்னாடி நிறைய மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களாம் இப்போது எங்கே இருக்காங்கன்னே தெரியல, மெசேஜே போடுறதே இல்லை. அப்புறம் ஜீவன் சந்தியாவுக்குன்னு மெசேஜ் போடுற ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடி இருந்து எல்லா எபிசோட்ஸுமே மெசேஜ் போட்டுட்டு இருந்தவங்க இப்போ போடுறதில்ல. அதனால தான் ஒருவேளை ஸ்டோரி நல்லா இல்லை போல, அதனால ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஜீவன் சந்தியா பார்ட் மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதனால தான் உங்ககிட்ட கிளியர் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கேன். தப்பாக மட்டும் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி கூட எனக்கு த்ரோட் பெயின், என்னால் வீடியோ பண்ண முடியல. ஆனால் அதிகமாக லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே சொன்னீங்க. நீங்கள் வீடியோ சரியாக போட மாட்டீங்க, லீவ் அடிக்கடி வீடியோக்கு லீவ் கொடுக்குறீங்கன்னு. அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதாவது நாளைக்கு மட்டும் வீடியோ வராது, ஃப்ரைடே வரும். அதே மாதிரி போன சாட்டர்டே சண்டே 2 வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். என்னால் முடியல, எப்பவுமே சாட்டர்டே சண்டே வீடியோ வராது. ஆனால் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். திடீர்னு வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால் என்னால் கொடுக்க முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். இதுக்காக தான் இன்னொரு ஸ்டோரி போயிட்டுருக்கு நம்ம சேனலில். நிறையா பேருக்கு தெரியுமா என்னன்னே தெரியல. ஏன்னா உறவுகளுக்கே வியூஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, மெசேஜ் பண்ணுறவங்க பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வீடியோ போட்டோன்னே கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட் போடுவாங்க. ஏன்னா அப்படி தான் போன தடவை பேசியிருந்தப்போ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காணும், அவங்க வரல.
அதனால தான் ஒருவேளை டவுட்டாக இருக்கேன், நான் வீடியோ சரியாக போடலை, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் போடலை போல, ஸ்டோரி நல்லா போல அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அது நிறையவே வியூஸ் குறைஞ்சிருச்சு வீடியோக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன், என் மேலே என்ன தப்பு இருக்குன்னு தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்க பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசியிருப்பாங்க, அதுதான் போயிருக்கு. இன்றைக்கி முக்கியமான விஷயமும் போயிருக்கு, பட் ஆனால் அது கமெண்ட் வருதா என்னன்னு தெரில, ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்புறம் இனி ஸ்டோரி ஃபுல்லாக மூவ் ஆகும். ஜீவன் சந்தியா, சக்தி கார்த்திக், கயல் அர்ஜுன், கண்மணி ஜெய், கண்ணன், மீனாட்சி அப்படின்னு போகாமல் ஸ்டோரியாகவே இனிமேல் ஃபுல்லாக மூவ் ஆகும். ஏன்னா ரொம்ப நாள் நான் ஸ்டோரியை மூவ் பண்ணாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். இனிமேல் கண்டிப்பாக ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆகும். ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் மை சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா பேரெல்லாம் காமிக்க மாட்டாங்கன்னு இல்லை, அவங்களும் காமிப்பாங்க. பட் ஆனால் ஸ்டோரியாக மூவ் ஆகும். அவங்களுக்குன்னு இப்போது லாஸ்ட் 2 எபிசோடாக ஜீவன் சந்தியாவுக்கு மட்டுமே ஒரு எபிசோட் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு சிலர் கூட கோச்சிக்கிட்டாங்க, என்னங்க அவங்களுக்கு கூட தனியாக எபிசோட் எடுத்து போடுறீங்க, அப்போது எங்கள் பேரெலாம் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வியூஸ் அதிகமாக போயிருக்கு. எனக்கு புரிஞ்சுக்க முடியல என்ன நடக்குதுன்னு. அதனால தான் அப்படி இல்லாமல் ஸ்டோரியாக மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா பேருமே இருப்பாங்க எல்லா ஸ்டோரியிலையுமே, அதாவது ஸ்டோரியாக மூவ் பண்ணும்போது அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ஸ்டோரியாக மூவ் ஆகும். சண்டே ஸ்பெஷல் எபிசோட்ஸாக வேணால் ஒவ்வொரு பேருக்கு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி, மன்னிச்சுக்கோங்க. ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், ஃப்ரைடே மீட் பண்ணலாம். பாய்.